ரெண்டாவது மக வீரலட்சுமி பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வந்ததும் அம்மா ஞானம் சிரிச்சுட்டே கேட்டா, இன்னைக்கு யாரோட சண்டை? தான் மக வெளிய போய் சண்டை எல்லாம் போட மாட்டான்னு அவளுக்கு தெரியும் தான். இதெல்லாம் வேடிக்கையா இருந்தாலும் கொஞ்சம் சலிப்பாவும் இருந்துச்சு. எந்த வேலையில அவளுக்கு வீரலட்சுமின்னு பேர் வச்சாலோ. என்னம்மா, மூணும் பொண்ணுங்களா அப்படின்னு எங்களை பார்த்து சலிச்சுக்கிட்டா? அவங்களா எங்களுக்கு சாப்பாடு போட போறாங்க? மூணாவது மக வீரலட்சுமி இப்படி பேசினதை கேட்டு அம்மா ஞானம் அதிர்ந்து போனான். உன்னை விட பெரியவங்கள்ட்டையா இப்படி சண்டை போட்ட அப்படின்னு அம்மா கேட்க, மகளோ சண்டையெல்லாம் போடலம்மா, நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு குரல்ல பெருமையோட இப்படி சொன்னா வீரலட்சுமி. இன்னும் நிறைய பொண்ணுங்க எங்க வீட்டுல பறக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த நிலைமைய இன்னும் மோசமாக்க கூடாதுன்னு ரெண்டாவது பொண்ணு ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய மாம்பழங்களை கொண்டு வந்து கொடுத்தா. எல்லாம் நம்ம தோட்டத்துல காய்ச்சதுமா அப்படின்னு அவ அம்மாட்ட கொடுக்க, மகளோட பூரிப்பு அம்மாக்கும் தொத்திக்கிச்சு. ஆத்தாடி அழகழகா காய்ச்சிருக்கு, குறைஞ்சது 2 கிலோவாச்சும் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டா ஞானம். கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. பள்ளிக்கூடம் லீவு தானேப்பா, எங்கேயாவது போலாம்ப்பா அப்படின்னு கெஞ்சின மகளை பார்த்து சிரிச்சாரு நாராயணன். சரிதான், எங்க போலாம்னு நீயே சொல்லு அப்படின்னு அப்பா நாராயணன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே குவாலகாண்டா அப்படின்னு சொல்லிட்டே வந்தா இந்திரா. எல்லாத்தையும் முதலிலேயே பேசி வச்சுக்கிட்டு தூதுக்காக தைரியமான தங்கச்சிய அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அப்பா நாராயணன் சிரிச்சுக்க, அம்மாக்கு முடியுமா? நிற மாசமாச்சே அப்படின்னு கொஞ்சம் தயங்கினாரு அப்பா. ஆனா அடுத்த நொடியே எல்லாம் முடியும் அப்படின்னு உள்ள இருந்து குரல் வந்துச்சு. உடனே யோசிக்க ஆரம்பிச்சாரு நாராயணன். கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலைக்கு போனா கோலாலம்பூர்ல இருந்து 2 மணி நேரம்தான். யானைங்கள்லாம் ஆத்துல குளிக்கிறத பார்க்கலாம். மரங்கள் அடர்ந்த இடமும் ரொம்ப ரம்மியமா இருக்குமே. சில வருஷத்துக்கு முன்னாடி அங்க யானை ஒண்ணு முதுகுல குழந்தைங்களை ஏத்துவாங்க. அந்த யானை ஆத்துல நடந்து பிறகு சாஞ்சு கொடுக்கும். அதனால எதிர்பாராத விதமா தண்ணியில விழுந்த குழந்தைங்க சிரிக்கவும் அழுகவும் செய்யுங்க அப்படின்னு பழைய ஞாபகமெல்லாம் வந்து உற்சாகம் வர, சரி புறப்படுங்க அப்படின்னு சொன்னாரு அப்பா நாராயணன். ஆனா அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, அந்த இடத்துலதான் அவங்களுக்கு இன்னொரு மக பறக்க போறான்னு. அப்படியே வருஷங்க போய் அந்த குட்டி நல்ல வாயாட தொடங்கி இருந்துச்சு. அக்கா, எனக்கு ஏங்கா கஜலட்சுமின்னு பேர் வச்சாங்க? எல்லாரும் என்ன கஜா கஜான்னு கூப்பிடுறாங்க. நான் என்ன யானை மாதிரியா குண்டா இருக்கேன் அப்படின்னு சினுங்கின தங்கச்சி கிட்ட, அப்படியெல்லாம் எதுவும் இல்லேடி, நீ யானைங்களை பார்க்க போற இடத்துல பிறந்துட்ட, அதனாலதான் உனக்கு கஜலட்சுமின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு தங்கச்சிய சமாதானப்படுத்தினா இந்திரா. முதல் பொண்ணு அவதான். முதல் குழந்தைங்களுக்கே இருக்கிற பொறுமையும் கருணையும் அவகிட்ட நிறைய இருந்துச்சு. அக்கா சமாதானப்படுத்தினதை சிரிச்சுக்கிட்டே கேட்ட கஜலட்சுமி இப்படி சொன்னா, நல்ல வேலைக்கா, ஜூவில் சிங்கத்தை பார்க்க போறப்ப நான் பறக்கல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உள்ள போனா. இன்னும் 1 வருடம் போச்சு. 5வது குழந்தையா விஜயலட்சுமி பிறந்தா. தான் பிறந்ததுல அக்காங்க 4 பேரும் கல்வி, பேச்சு போட்டி, ஆடல், பாடல்னு எதுலையாவது சிறந்து விளங்க தன்னால ஆனதை செஞ்சு கொடுத்தா விஜயலட்சுமி. அம்மா ஞானத்துக்கு பரம சந்தோஷம். தன்னோட ஒவ்வொரு மகள்களும் தங்களோட பெயர்களுக்கு ஏத்தது போல வளர்றாங்கன்னு. இப்ப அவ வயிற்றுக்குள்ள 6வதா பிறக்க போறது என்ன, சந்தானலட்சுமியா அப்படின்னு மனசுக்குள்ளேயே பூரிச்சு போய்கிட்டா ஞானம். ஆனா அவங்களுக்கு 6வதா பிறந்ததோ ஆண் குழந்தை. ஞானத்துக்கு ஒரே ஏமாற்றமா போயிருச்சு. தான் கண்ட கனவெல்லாம் இப்படி பலிக்காம போயிடுச்சே அப்படின்னு கணவன் நாராயணன் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா ஞானம். பொன் குழந்தை பிறக்காம ஆண் குழந்தை பிறந்துருச்சேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த மனைவி கிட்ட, கவலைப்படாத ஞானம், சந்தானம்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க ரூம்குள்ள டாக்டர் வந்தாங்க. பாருங்க, இவங்களுக்கு இனிமே பிள்ளை பிறந்தா இவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு டாக்டர் மிரட்டலா சொல்ல, வேற வழியே இல்லாம குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சைக்கு சரின்னு சொல்லி சிகிச்சையும் பண்ணிக்கிட்டா ஞானம். சிகிச்சை முடிஞ்சதும் அவளை பார்க்க வந்த கணவர் நாராயணனுக்கு மனசே பொறுக்கல. கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்த மனைவி கிட்ட, இந்த சமயத்திலே அழக்கூடாதுமா, நமக்கு என்ன பேத்திக பறக்காம போயிடுமா, அந்த குழந்தைங்களுக்கு வித்யாலட்சுமி, தனலட்சுமின்னு பேர் வச்சா போச்சு. அப்பா உன் ஆசைப்படியே நம்ம குடும்பத்துக்கு அஷ்டலட்சுமியும் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாரு நாராயணன். அதை கேட்டதும் மனைவி ஞானம் சலிப்பா இப்படி சொன்னா, மக எப்போ பெரியவளாகி எப்போ கல்யாணம் பண்ணி நான் எப்போ பேத்திகளை பார்க்க போறேனோ அப்படின்னு புதுசா ஒரு கவலையில ஆழ்ந்து போனா ஞானம். வீட்லயும் லக்ஷ்மிகள் இருந்தா வீடியோவை லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லக்ஷ்மிகளான உங்க சகோதரிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்க வீட்டுல எத்தனை லக்ஷ்மிங்க இருக்காங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். நான் ராணி. நன்றி, வணக்கம்.